விழுப்புரம் பொன்முடி அவர்களை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் நம்ம இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அங்குள்ள மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவை இப்ப கடலூர் நண்பர்கள் மீடியாக்கள்ல எதுலையுமே வரல, ஆனா கடலூர் நண்பர்கள் பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு நண்பர் ஒரு வீடியோவை பகிர்ந்தாரு. என்ன பகிர்ந்தாரு, முதல்ல அந்த நண்பர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பூர் பாலு அப்படிங்கிற நண்பர். 3ஆம் திராவிட இளவரசர் கடலூர்ல விரட்டி அடிப்பு, முக்கியமா எந்த மீடியாவிலையும் இந்த செய்தி வரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை பகிர்ந்து அந்த வீடியோவும் பகிர்ந்திருக்காரு. மற்றும் மீண்டும் ஒரு கடலூர் நண்பர் சத்தியமே ஜெயம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் நண்பர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஊடகத்திலுமே வராத ஒரு காணொலி, சேப்பாக்கம் சேக்குவாரே அவர்கள் கடலூரில் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட சென்ற போது மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த செய்தி தான் உங்கள் பார்வைக்கு அப்படின்னு இந்த வீடியோவை பகிர்ந்தவரை இந்த வீடியோ பகிர்ந்திருக்காரு. முக்கியமா கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லைங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு இடைப்பட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள், முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் வட மாவட்டங்கள் முழுவதுமே திமுக மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே அவர்கள் மீதும் சரி மற்றும் திமுக அரசு மீதும் கடுமையான கோபத்தில் மக்கள் இருக்காங்க. முக்கியமா என்எல்சி பிரச்சனையிலிருந்தே திமுகவிற்கும் அங்கு வட மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நீண்டு கொண்டு வருகிறது. எம்ஆர்கே அவர்கள் மேல மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த நிலையில இந்த வெள்ளத்தை பார்வையிட வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அங்கு உள்ள மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த சம்பவம் எந்த ஒரு மீடியாக்களுமே வராம பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எடுத்த வீடியோவில் இது பதிவாயிருக்கு. அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்த சம்பவமே நடக்காத மாதிரி, இந்த சம்பவத்தை வெளிவராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனா சோசியல் மீடியான்னு ஒண்ணு இப்ப இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம 3ஆம் இளவரசரை அங்கு உள்ள மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லைங்க, அங்க வந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்டத்தினுடைய கோட்டை, அதில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு போயிட முடியாதுன்னு மிரட்டல் விட்ட நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பட்டி தொட்டி எங்கும், முக்கியமாக கடலூர் ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரம் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.